நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போவது பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் என்பது இதய துடிப்பு சரியாக இயங்காமல் இருக்கும் நோயாளிகளுக்கு இதய துடிப்பை ஒழுங்காக வைத்திருக்க உதவும் ஒரு சிறிய மின்னணு சாதனம் ஆகும். சீரற்ற இதய துடிப்பு கோளாறுகளை சரி செய்ய மருத்துவர் பேஸ் மேக்கர் பொருத்த பரிந்துரைப்பார்கள். பேஸ் மேக்கர் பொருத்தும் சிகிச்சை பொதுவாக சிறிய அறுவை சிகிச்சை முறையில் செய்யப்படுகிறது. இந்த சிகிச்சை கேத் லேப் எனப்படும் சிறப்பு மருத்துவ அறையில் மயக்க மருந்து கொடுத்து மேற்கொள்ளப்படுகிறது. இதய மருத்துவர் மார்பு பகுதியில் சிறிய அளவில் அறுவை சிகிச்சை செய்து மெல்லிய வயர்களை இரத்த நாளம் வழியாக இதயத்திற்குள் கொண்டு சென்று சரியான இடத்தில் பொருத்துவர். பின்னர் அந்த வயர்கள் பேஸ் மேக்கர் சாதனத்துடன் இணைக்கப்பட்டு பேஸ் மேக்கர் மார்பின் தோலுக்கடியில் பாதுகாப்பாக வைக்கப்படும். சிகிச்சை முடிந்த பிறகு பேஸ் மேக்கர் இதய துடிப்பை தொடர்ந்து கண்காணித்து தேவையான நேரத்தில் மின்னணு தூண்டுதலை வழங்கி இதய துடிப்பை சரியான அளவில் வைத்திருக்கும். சில பேஷண்ட்ஸுக்கு இசிஜி பண்ணும்போது ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். எப்படி சிம்டம்ஸாக மயக்கம் வரும், நிலவில்லாமல் ஆயிருப்பாங்க, அன்கான்ஷியஸ் ஆகிருப்பாங்க, யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம், ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் உடனடியாக நம்ம இசிஜி செக் பண்ணும்போது ஹார்ட் ரேட் யூஸ்வலி 30-20 அந்த ரேட்லலாம் இருக்கும்போது எமர்ஜென்சியாக அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு திருப்பி ஹார்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அதுக்கு பிறகு நம்ம அசஸ் பண்ணிவிட்டு பேஸ் மேக்கர் ஆப்ரேஷனுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க, பட் திடீர்னு அவங்களுக்கு இது வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரதுக்கு முன்னாடி எல்லாமே அசஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணி பேஸ் மேக்கர் இன்சர்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். ஒரு கார்டியாலஜிஸ்டோட அட்வைஸில் பேஷண்ட்ஸ் அட்டெண்டர்ஸ்க்கெலாம் கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு பேஸ் மேக்கர் ப்ரொசீஜர் ஒரு முக்கியமான லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி பேஸ் மேக்கர் போட்டு அவங்களுக்கு ஹார்ட் பீட்டிங் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அது டெம்பரரி பேஸ் மேக்கர் வில் பை அஸ் சம் டைம், கொஞ்சம் டைம் வாங்கிட்டு அவங்களுக்கு இது பெர்மனெண்ட் பேஸ் மேக்கருக்கு நம்ம ரெடி பண்ணலாம். அது பெர்மனெண்ட் பேஸ் மேக்கர் இஸ் ஒரு லைஃப் டைம் ப்ரொசீஜர். ஸோ எப்படின்னா லோக்கல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவாங்க. யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வில் பி மேட் டு லை டவுன் இந்த கேத்லாப் டேபிள்லேயே போட்டு அவங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியாவில் காலர் போனு கீழே ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு லோக்கல் அனஸ்தீசியா போட்டு அவங்களுக்கு நம் பண்ணிடுவோம். அது மறுத்து போகிறது பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டர் பை ஒரு 2 சென்டிமீட்டர் கட் பண்ணி அவங்களுக்கு இதே டிவைஸ் அதுக்குள்ளே ஒரு பாக்கெட் க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டிவைஸில் தேர் வில் பி 2 அவுட்லெட்ஸ். அது 2 அவுட்லெட்ஸில் வயர்ஸ் போட்டு அது கரெக்டாக ஹார்ட்டுக்குள்ளே போய் அட்டாச் ஆகும். அது கரெக்டாக சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி இது கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு மைக்ரோசிப் ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கரெக்டாக மெஷர் பண்ணி வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், ஆம்பியரேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம். பேஸ் மேக்கர் ப்ரொசீஜரில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கர் இருக்குது. பேசிக் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் டூவல் லீட், டூவல் சேம்பர் பேஸ் மேக்கர் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்டோட 2 சேம்பர் இருக்குது, ஏட்ரியா மேலே அண்ட் கீழே இருக்குது வென்ட்ரிக்கிள். 2 நம்ம ரைட் ஏட்ரியா அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளில் நம்ம லீட்ஸ் பிளேஸ் பண்ணி அதோட சின்க்ரனினால நம்மளுக்கு நல்லா பம்பிங் கெப்பாசிட்டி அண்ட் ரேட் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதோட சரி, இப்போது ஹார்ட் ஃபெயிலியரில் சில பேருக்கு ஹார்ட் பலவீனமாக ஆயிடுச்சு, அவங்களுக்கு சில இசிஜி கண்டிஷன், இசிஜி க்ரைட்டீரியா இருக்கும்போது அவங்களுக்கு சிஆர்டி, கார்டியாக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி சொல்லிட்டு 3 லீட்ஸ் பேஸ் மேக்கர் போடுவாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் இன்னொரு எக்ஸ்ட்ரா லீட் கொரோனரி சைனஸ், அது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் மேலே கூட இன்னொரு லீட் இருக்கும். ஸோ இது ஹார்ட் ஃபெயிலியருக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டிஷன். இப்போது சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படுமா? கண்டிப்பாக கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படும். பிகாஸ் பேஸ் மேக்கர் உங்களுக்கு ரேட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு, மீதி உங்களது ஹார்ட்டோட மசில் கெப்பாசிட்டி, பாடியோட மசில் கெப்பாசிட்டி, மசில் வேஸ்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இது
AHA அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைனில் கூட கிளியராக சொல்லியிருக்காங்க. ரீஹாபிலிட்டேஷன், கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் நம்ம என்ன ப்ரொசீஜர், ஒரு பேஸ் மேக்கர், பைபாஸ் சர்ஜரி, வால்வ் சர்ஜரி, ஆன்ஜியோபிளாஸ்டி, பேசிக் ஒரு ஈவன் ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு பிறகு கூட ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும்போது கூட கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1 kg கூட அவங்களுக்கு தூக்க முடியாது. ஸோ கிராஜுவலாக 1/2 kgலேருந்து 1 kg வரைக்கும், அப்புறமா ஃபைனலாக 5 kg, 6 kg, 8 kg, 10 kg கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தெரப்பி கொடுக்கலாம். சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் கூட கொடுப்போம். இது காம்பினேஷனில் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தெரப்பியில் EECP என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் கூட கொடுக்கலாம், அண்ட் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது ஓவராலாக ஒரு அவங்களது ஹோலிஸ்டிக், அவங்களது ஓவரால் பாடி கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் மட்டும் கிடையாது. பேஸ் மேக்கர், ஆன்ஜியோபிளாஸ்டி, ஸ்டென்ட், பைபாஸ் சர்ஜரி மட்டும் கிடையாது. பட் திஸ் இஸ் ஒரு ஓவராலாக 6 weeks to 8 weeks கூட ஆகும். பட் ஓவராலாக அவங்களது கண்டிஷன், அவங்களது பிளட்டோட ஹெல்த், மசிலோட கெப்பாசிட்டி, லங்கோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி கூட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆக்ஸிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்ஸிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்ஸிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611. நம்ம நிறைய பேஷண்ட்ஸு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்க்காக வராங்க. ஹார்ட் ரிலேட்டட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சிம்டம்ஸே வேறு மாதிரி இருக்கும். மிஸ்டர் R வரும்போது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சிம்டம் இருந்தது. மயக்கமாக இருந்தது, ரொம்ப பலவீனமாக இருந்தார், கொஞ்சம் நடந்தால் கூட மூச்சு வாங்கிட்டு இருந்தது. 3 to 4 times அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். நிலவில்லாமல் இருந்தார். ஒரு 30 seconds, 1 minute, திடீர்னு அவங்களுக்கு தெரியாது எங்கே இருக்கார். அண்ட் அந்த மாதிரி ஒரு வாட்டி பைக்கில் போகும்போது கூட அவர் அன்கான்ஷியஸ் ஆல்மோஸ்ட் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பைஸ்டாண்டர்ஸ் பக்கத்தில் அவங்க ஜனங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது அவர் செக் பண்ணாங்க, அவங்களுக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ்வலி இது ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ இது ஹிஸ்ட்ரி எல்லாமே அவர் நம்மள்கிட்ட வரும்போது ப்ரொவைட் பண்ணார். 2009 அவருக்கு ஸ்டென்ட் போட்டாங்க. ரைட் சைட் கொரோனரி ஆர்டரியில் ஒரு ஸ்டென்ட் போட்டாங்க. இப்போ நம்ம செக் பண்ணும்போது திருப்பி ஆன்ஜியோகிராம் மறுபடியும் பண்ணும்போது அவருக்கு ரைட் சைடு அந்த ஸ்டென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகிடுச்சு. மீதி 2 ரத்தக்குள்ள கூட பிளாக்கேஜ் நிறையவே இருந்தது. ப்ளஸ் அவங்களது ஹார்ட் ரேட் அண்ட் பம்பிங் கெப்பாசிட்டி ரெண்டுமே கம்மியாகிட்டு இருந்தது. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கண்டிஷன். அவங்களது ஹார்ட்டோட பிளட் சர்க்குலேஷன் கூட கம்மியாக இருந்தது, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தது, ப்ளஸ் அவரது ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கூட ஃபால்ட் இருந்தது. ஸோ இதுக்கு முதல்ல அவருக்கு கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது அவரது கண்டிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவருக்கு மெடிசின்ஸ்க்கு தான் கொடுத்தோம். எடுத்த உடனே கொஞ்சம் மெடிசின்ஸ் போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அவரது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில மெடிசின்ஸ் போட்டோம். அவரது ஃபிட்னஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகும்போது அவருக்கு பேஸ் மேக்கர் ப்ரொசீஜருக்காக நம்ம பிளான் பண்ணோம். பேஸ் மேக்கர் ஒரு 20 grams டிவைஸ் ஸ்கின் கீழே மசிலுக்கு மேலே நம்ம அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். அதுலேருந்து வயர்ஸ், அது பேஸ்மேக்கர் பேட்டரியிலேருந்து 2 வயர்ஸ் ஹார்ட்டோட கனெக்ஷன் கொடுக்கும்போது அவரது ஹார்ட்டோட ஹார்ட் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 60 to 80. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவரது ஹார்ட் ரேட் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அது முடிச்ச பிறகு அவரது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில மாத்திரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் EECP தெரப்பி ப்ளஸ் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தோம். நம்ம இது ரெண்டுமே மெடிக்கலி ரொம்ப சேஃப். எஸ்பெஷலி நம்ம எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் எடுத்த பிறகு நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பேஸ்மேக்கர் போட்டாச்சு, அண்ட் அவரது ஃப்ளூயிட் கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக எவ்வளோ நீர் இருக்க உடம்புல அது மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாவே டாலரேட் பண்ணிட்டாரு. ஒரு மனுஷன் ஒரு 100 அடி கூட எடுக்காமல் ரொம்ப பலவீனமாக இருந்தார், மூச்சு வாங்கிட்டு இருந்தது, கால் வீக்கம் இருந்தது. இப்போது தாராளமாக அவர் இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போகிறாரு. அவர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அண்ட் அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இது பேஸ்மேக்கர் பார்த்து நிறைய டவுட்ஸ் இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் மீட் பண்ணிவிட்டு அது டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம். இசிபி அண்ட் ஹெச்பிஓடி கூட அவங்க கொடுக்கும்போது அவரது ரீஹாபிலிட்டேஷன், கார்டியாக் கண்டிஷன் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு, அவரது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ரூவன் தெரப்பி. கண்டிப்பாக பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டுக்காக 2009 ஆஞ்சியோகிராம் பண்ணணும். அதில் அந்த வலது கை சைடில் ஸ்டெட் வச்சுருக்கு பார்த்துருங்க. அது எங்களுக்கு 15 வருஷம் நல்லா உதவி பண்ணிச்சு. நல்லா கஷ்டம் இல்லாமல் நேரம் போச்சுது. 16வது வருஷம் கொஞ்சம் கஷ்டங்கள் தெரிஞ்சுது. அப்போ எப்படின்னா நாங்கள் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னோடனே இந்த பேஸ் மேக்கர் வைக்கிறதுக்காக பேசுனாங்க. நடக்க முடியாது, எனக்கு நடந்தால் சோர்வாக தெரியும், உட்கார முடியாது, எழும்ப முடியாது, தலை சுற்று மாதிரி வரும், கிருன்னு காற்றுல சவுண்டுலாம் வரும் பார்த்துருங்க. அப்போது எனக்கு இந்த பல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிது பார்த்துருங்க. நார்மலாக 60 இருக்கணுமா, எங்களுக்கு 32 35க்கு மேலே போகவே இல்லை. அதனால தான் அந்த பேஸ் மேக்கர் வைக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்த டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இது படித்து தான் ஆகணும். 15 நாள் நாங்கள் ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்தோம். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் அந்த மிஷின் இது பண்ணி காலில் இது பண்ணி பண்ணாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்து பார்த்துருங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னா ஆப்ரேஷன் இல்லாமல் இது இருக்குது பார்த்துருங்க. என்ன வகையில் நமக்கு ரத்த அழைப்பு இல்லை, வேறு கஷ்டங்கள் தெரியாது. இது நம்ம மிஷினில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நேரம் ஒன்று வந்து மூக்கில் ஆக்சிஜன் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது 1.5 மணி நேரம் நடக்கும். அது பகுதி நேரமாக எங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டுலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 13 டெஸ்ட்டு எடுத்தேன். இதில் வந்து மேலே தான் இருக்குது பார்த்துருங்க, ஒரு காலில் பிடிச்சி இந்த அசைவு கொடுத்தா இரத்த குழாய் அடைப்பு ஒரு ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் எனக்கு அதில் கொஞ்சம் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் 15 நாள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். டோட்டல் 35 நாளைக்கு கொடுத்துருந்தாங்க. 35 நாளில் கொஞ்சம் மீதம் வச்சுருக்கேன், அதை எடுக்க தான் இப்போ வந்திருக்கேன் நான். ஆனால் டாக்டரே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு நேரம் செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் நல்ல கஷ்டங்கள் இல்லாமல் நான் சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் நான் தொடர்ந்து எடுப்பேன். நவீன மருத்துவம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044 4202 7711. Mobile 98414 51611.